ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிலேருந்து நான் ரேவதி பேசுகிறேன். நம்ம இப்போ 10th நியூ புக் வால்யூம் 1ல் குவாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். லெசன் 1ல் பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம், பேசிக் அண்டு முகவுரை. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடியுரிமை பற்றி பார்க்க போகிறோம். குடியுரிமை அப்படின்னா சிட்டிசன்ஷிப். இப்போ ஒருத்தவங்க எக்ஸாம்பிளுக்கு வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க எப்படி இந்தியாவில் என்னென்ன ரூல்ஸை பின்பற்றி குடியுரிமை வழங்குவாங்க, இல்லை அவங்களுக்கு அவங்களோட குடியுரிமை எப்படி கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ இது. சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியல் அமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிட்டிசன்ன்றது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு லத்தீன் மொழி சொல் தான். இது சிவிக்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிருந்து தான் இந்த சிட்டிசன் என்னும் சொல் பெறப்பட்டது. சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது. இந்த சிட்டிசன் என்ற சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்றது தான் இதோட பொருள். இந்திய அரசியல் அமைப்பு நமக்கு எந்த மாதிரியான குடியுரிமையை வழங்குது? ஒற்றை குடியுரிமையா, இரட்டை குடியுரிமையா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷனில் கொடுப்பாங்க. இந்திய அரசியல் அமைப்பு நமக்கு ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை தான் வழங்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, குடியுரிமை பற்றி சொல்கிற பகுதி என்ன, ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்திய குடியுரிமை பற்றி சொல்கிற அரசியலமைப்பு பகுதி 2, ஆர்டிக்கல் 5 to 11. இது எல்லாமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம் எப்போ ஏற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1955 தான் இந்திய அரசாங்கம் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த பெயராக பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு தான் குடியுரிமை சட்டம் ஏற்றினாங்கன்னு சொன்னோன்னா, அப்போ குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1955 தான் குடியுரிமை ஏற்றப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் குடியுரிமை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 8 முறை இது வரைக்கும் திருத்தியிருக்காங்க குடியுரிமை சட்டத்தை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடியுரிமையை பெறுதல். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமையை பெற முடியும். இப்போ குடியுரிமை பெறணும் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 5 வழிகள் இருக்குது. குடியுரிமை இழத்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடியுரிமை இழத்தலில் 3 வழிகளை பின்பற்றி குடியுரிமையை இழக்க செய்கிறாங்க. குடியுரிமை பெறுதல் எத்தனை முறையிலன்னு கேட்பாங்க, 5 முறை. குடியுரிமை இழக்கிறது எத்தனை முறைன்னு கேட்பாங்க, 3 முறை. இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம். இதை பற்றி பிறப்பின் மூலம் குடியுரிமை 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமகனாக கருதப்படுவர். அதாவது பிறப்பின் மூலம் ஒருத்தர் குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் நம்ம குடியரசு ஆனோம்ல 1950 ஜனவரி 26 அன்னையிலேருந்து அல்லது அதுக்கு அப்புறமும் இந்தியாவில் பிறந்த அனைவரும் பிறப்பின் மூலம் பிறப்பின் மூலம் இந்திய குடிமகளாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 ஜனவரி 26 அன்னையிலிருந்தோ அல்லது அதுக்கப்புறமும் இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமகளாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த 5 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்.
அடுத்தது வம்சாவளி மூலம் குடியுரிமை. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். அதாவது 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதுக்கப்புறமோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை, இப்போ நான் வெளிநாட்டில் பிறக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட அப்பா இந்தியாவில் பிறந்திருந்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா நான் வம்சாவளி மூலம் குடியுரிமையை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வம்சாவளி. இப்போ என்னோட பேரண்ட்ஸ் இந்தியாவில் பிறந்திருக்காங்க. ஆனால் நான் பிறந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பிறந்திருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு என் பேரண்ட்ஸோட குடியுரிமை வச்சு நான் குடியுரிமை வாங்கிக்கலாம். அதுதான் வம்சாவளி மூலம் குடியுரிமை. இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள், பதிவின் மூலம் குடியுரிமை. ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். அதாவது ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லை லைசன்ஸு, அதுக்கப்புறம் இந்தியாவில் இத்தனை வேலை செஞ்சுருக்கா, கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்காங்க, அது மூலம் ஒருவர் என்ன பண்ணலாம், குடியுரிமையை பெறலாம். அதாவது ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா பதிவின் மூலம். அதுக்கப்புறம் இல்லைன்னா பிறந்ததை பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கூட பதிவின் மூலம் குடியுரிமை பெறலாம். அதுக்கப்புறம் இயல்புரிமை மூலம் குடியுரிமை. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். அடுத்தது பிரதேச இணைவின் மூலம் குடியுரிமை. பிற நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். இப்போ இந்தியா இருக்குது, பக்கத்தில் ஏதோ ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே இந்தியா இணைச்சிக்குது ஏதோ ஒரு பகுதியை. இப்போ ஜம்மு காஷ்மீர் பகுதி இல்லை லடாக் பகுதி அது மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை இந்திய அரசு இந்தியாவோட இணைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மக்களையும் இந்திய குடிமக்களாக கருதி இந்திய அரசாங்கமே அவங்களுக்கு குடியுரிமையை கொடுத்துரும். அதுதான் பிரதேச இணைவின் மூலம் குடியுரிமை. இப்போ ஏதாவது ஒரு நாட்டோட ஒரு பகுதி இந்திய நாட்டோட இணையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்திய நாடு அந்த மக்களை இந்திய குடிமக்களாக கருதி அவங்களுக்கு குடியுரிமையை கொடுத்துருவாங்க. இதுதான் பிரதேச இணைவின் மூலம் குடியுரிமை. மொத்தம் 5 வழி இருக்குது குடியுரிமையை பெறும் வழிகள். என்னென்னது? ஃபஸ்ட்டு பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், அதுக்கப்புறம் இயல்புரிமை மூலம், மொத்தம் பிரதேச இணைவின் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 இருக்குது. குடியுரிமையை பெறும் வழிகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க, 5. அடுத்து பாருங்கள், குடியுரிமையை இழத்தல். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துறத்தல், முடிவு செய்தல், இழத்தல் என 3 வழிகளில் இழப்பர். ஒரு குடிமகன் தானாக முன்வந்து தனது குடியுரிமையை இழத்தல். அப்போ குடியுரிமையை இழக்கும் வழிமுறைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. அதுதான் குடியுரிமையை துறத்தல், முடிவுற செய்தல், இழத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வழிகளில் குடியுரிமையை இழப்பாங்க. அது என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குடிமகன் தானாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல்னா ஒருத்தர் தானாக முன்வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா தன்னோட குடியுரிமையை துறப்பார். அதுதான் தானாக முன்வந்து குடியுரிமையை துறத்தல். செகண்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும். இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், ஆனால் பாகிஸ்தான் போயிட்டு இல்லை அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே நான் குடியுரிமையை வாங்கிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்திய குடியுரிமை தானாகவே அது கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் முடிவுற செய்தல். அது இயல்புரிமையின் மூலம்
குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவருடைய குடியுரிமையை இழக்க செய்யும். அதுதான் குடியுரிமையை இழத்தல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமையை துரத்தல், குடியுரிமையை முடிவுற செய்தல், குடியுரிமையை இழத்தல். அப்போ குடியுரிமையை துரத்தல்னா அது நானே முன் என்னோட குடியுரிமையை திறந்துடுறது தான் குடியுரிமையை துரத்தல். 2 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமையை முடிவுற செய்தல். இப்போ நான் இந்தியாவிலேருந்து வேறு நாட்டுக்கு போயிட்டு அங்கே குடியுரிமை வாங்கிட்டேன் அப்படின்னா இந்திய குடியுரிமை தானாக முடிவுக்கு வந்துடும். அதுதான் முடிவுற செய்தல். அதுக்கப்புறம் குடியுரிமையை இழத்தல். இழத்தல்னால் என்னது, இயல்புரிமை கோரி ஒருத்தவங்க மேலே நம்ம பார்த்தோமா பெரும் வழிமுறைகளில் இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெறுதல் சொல்லிட்டு, அதுதான் மோசடி செஞ்சு குடியுரிமை வாங்கினாங்க, இல்லை தவறான பிரதிநிதித்துவம் தந்தாங்க, இல்லை உண்மையை மறைச்சாங்க, எதிரி நாட்டோட வணிகம் செஞ்சாங்க அப்படி, அல்லது 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நிரூபிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா அவரது குடியுரிமையை இழக்க செய்யும். அப்போ குடியுரிமையை பெறுதல் வழிமுறைகள் மொத்தம் 5, குடியுரிமையை இழக்கும் வழிமுறைகள் 3. இந்த பெரும் வழிமுறைகளில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 1950 ஜனவரி 26 அன்னையிலிருந்தோ அல்லது அதுக்கப்புறமோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த டேட்டு ஞாபகம் வச்சுங்க. குடியரசு தினத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 2 குடியுரிமை சிட்டிசன்ஷிப். தேங்க்யூ. அடுத்த பார்ட்டில் அடிப்படை உரிமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.